தேவராயை கண்டேன் காதலில் விழுந்தேன் என் உயிருடன் கலந்து விட்டாள் டால் 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 டால். என்ன? மேகனாவை கண்டேன் காதலில் விழுந்தேன் என் உயிருடன் கலந்து விட்டாள் டால் டால். இருமை 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 இருமை. நல்ல போடு. நீதான் வேலை பார்க்க மாட்டேன், எங்க வேலை பார்க்கறவங்களே வேலை பார்க்க விட முடியா? போ. சித்து, நீ கேட்ட டீடைல்ஸ் எல்லாமே இந்த ஃபைல் இருக்கு, ஒரு வாட்டி செக் பண்ணிடுனா? என்ன அடி அடிக்கிறா? ஹேய், ஆமா அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன். நீ தென்றல காஃபி ஷாப்ல டிராப் பண்ணும்போது எந்த கேள்வியும் கேட்காம இவனை கண்ணத்துல அறைய சொன்னியே, அது எதுக்கு? டேய் சொல்லாதே சொல்லாதே சொல்லாதே. நீ சொல்லு. அது சொல்லாதா? ஏய் சொல்லாமலே. இங்க பாரு. என்ன இல்ல சொல்ல வேணாங்கற? நல்லா இருக்குல? நீ சொல்லு சித்து, எதுக்கு இவனை அறைய சொன்ன? ஹே, அது சும்மா டைம் பாஸ்க்காக. அப்பாடா. டைம் பாஸ்க்கா? ஏய், இவனை வச்சு டைம் பாஸ் பண்ற அளவுக்குலாம் இவன் ஒருத்த பீஸ் இல்ல சித்து. டைம் பாஸ் பண்ற அளவுக்கு இதை வச்சு விளையாடுறதுக்கு எது என்ன வாலிபாலா? இல்ல ஆவின் பால். நீதான் எனக்கு அமலா பால். கோச்சுக்காதரா செல்லம், கோவத்துல நீ அழகா இருக்க. கண்ணை சாச்சு. ரெண்டு பேரும் டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இருந்து கிளம்புங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமா, அப்படி என்னப்பா உனக்கு வேலை இருக்கு? உன்னோட ஒர்க் தான் நீ முடிச்சிட்டியே. என் ஒர்க்க முடிச்சா போதுமா? அந்த தென்றல் ஒர்க்கை யார் முடிப்பா? அந்த தென்றல் ஒர்க்கையும் சேர்த்து நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேவை. அவங்க இஷ்டத்துக்கு 2-3 நாள் லீவ் போட்டு குலசாமி கோயிலுக்கு போறேன், மலைசாமி கோயிலுக்கு போறேன்னு போவாங்க. அந்த தென்றல் முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் நான் முடிக்க வேண்டியதா இருக்கு. சேலரி மட்டும் அவங்க வாங்கிப்பாங்க, ஆனா அவங்க ஒர்க்கையும் நான் தான் பார்க்கணுமா? இதெல்லாம் என் தலையெழுத்து. ஓ, இவன் இதனாலதான் கோவமா பேசுறானா? சாரு ஏன் தெரியுமா இப்படி டென்ஷன் ஆவறாரு? ஏ அங்க பாரு, தென்றல் இவர்கிட்ட க்ளோஸா பழகிறது இவருக்கு டிஸ்டர்ப் ஆகுதான். அதனால அவரை மீறி தன்னோட காதல் தென்றல் கிட்ட வெளிப்பட்டுருமோன்னு சாரு பயப்படுறாரு. அதனாலதான் தென்றலை இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கோவப்படுத்தி அவகிட்ட இருந்து மெல்ல மெல்ல விலகுறாரா. ஓ, இப்படி ஒரு பிளானோட தான் அன்னைக்கு தென்றல் உட்காரும் போது இவன் சேர் இழுத்து விட்டானா? ஆமா. இதான் மேக்னா லாஸ்ட். இதுக்கப்புறம் அந்த தென்றல் எங்கேயாவது ஊர் சுத்த கிளம்புனான்னு வை, அவங்க ஒர்க்கெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். போதும், நீ ஒண்ணு என் ஒர்க் பண்ண தேவையில்லை. மேக்னா, எதுக்கு என் ஒர்க் எல்லாம் இவன் கிட்ட கொடுக்கற? இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. ஏய் தென்றல், டேய் இப்போ சந்தோஷமா? நல்ல ஆள்றா நீ. நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணா அவன் விட்டு விளையிடுவாளா? சான்ஸே இல்ல. பாரு, என்னைக்கு இருந்தாலும் நீ அவளுக்கு தான், அவ உனக்கு தான். புரிஞ்சுதா? உன்ன என்ன தேடுறா? ஐயோ, ஏய் தென்றல், என்னாச்சு? ஏன் இவ்ளோ கோவப்படுற? அவன் என்ன சொன்னா தெரியுமா? வேண்டாம் மேக்னா, அவனை பத்தி எதுவும் பேசாத. ஆபீஸ்க்கு வந்த உடனே என்ன அப்செட் பண்ணிட்டான். சரி சரி, அவனை விடு. ஆமா, ஆண்டாள் பாட்டியோட ஊருக்கு போயிருந்தியே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த வில்லேஜாவது சினிமால காட்டுற மாதிரியான ஒரிஜினல் வில்லேஜ் மாதிரி இருந்துச்சா, இல்ல அங்கேயும் காரு பைக்கு செல்போனுன்னு சிட்டியோட மினியேச்சர் மாதிரி இருக்கா? மொத்தமா அப்படி சொல்லிட முடியாது. ஒரு 75% அந்த ஊர் அழகான கிராமம் தான். ஆனா அந்த ஊருக்கு அழகே அந்த பிரசிடென்ட் மேடம் தான். அவங்க பேச்சே அழகுதான். ஏன் அவங்க கிட்ட அப்படின்னு ஸ்பெஷல்? அந்த ஊர் ஜனங்க அத்தனை பேரும் அவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க தனியாளா போராடி கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஊருக்கே பிரசிடென்ட் ஆகி அந்த ஒரு ஊருக்காக நிறைய நல்லது செஞ்சிருக்காங்க. ரொம்ப கிரேட். நான் அந்த ஊருக்கு போய் பெருமைப்படுற விஷயமே அந்த சாரதாமாவை மீட் பண்ணதுதான். நிஜமா தான் சொல்றேன். அவங்கள மாதிரி
ஒரு தன்னம்பிக்கையான ஒருத்தரை பார்க்கவே முடியாது. ஹேய், நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கே உங்களை பார்க்கணும் போல இருக்கே. கண்டிப்பா ஒரு நாள் நம்ம அவங்கள மீட் பண்ணலாம். நான் அவங்க நம்பர் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹேய், நீ நம்பர் வாங்குறனா கண்டிப்பா அவங்க முக்கியமான ஆளா தான் இருக்கணும். கண்டிப்பா பார்க்கலாம். சரியா? சரி, நான் போய் ஒர்க் பார்க்கறேன். உங்க முன்னாடி நேருக்கு நேரா நின்னு உங்க கண்ணை பார்த்து சவால் விட்டு சொல்றேன். என்ன மீறி நீங்க தென்றல உங்க பேரனுக்கு கட்டி வைக்கவே முடியாது. ஆண்டாள், நீ எதையோ ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது. இல்ல, நீ ஏதோ டென்ஷனா இருக்க. விருப்பம் இருந்தா சொல்லு. ஆகாஷுக்கும் தென்றலுக்கும் 2 மாசம் கழிச்சு நடத்த வேண்டிய கல்யாணத்தை இந்த மாசமே நடத்திடலான்னு முடிவெடுத்திருக்கேன். அதுக்கு நாள் குறிக்க நம்ம பரம்பரை ஜோசியர் அம்பலவாணனை வர சொல்லியிருக்கேன். அம்மா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஆகாஷோட கல்யாண தேதி எதுக்காக மாத்தணும்னு சொல்றீங்க? சொல்லு ஆண்டா. ஆகாஷ் கல்யாண விஷயத்துல திடீர்னு ஏன் இப்படி ஒரு அவசரம்? இல்ல, ஒருவேளை சாரதாவை நினைச்சு பயந்துட்டியா? இல்ல, ஊர்ல சாரதா உங்ககிட்ட இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு சவால் விட்டால, அத நினைச்சு நீ பயந்துட்டியோன்னு தான் நான். போதும். இந்த ஆண்டாள் யாரையும் நினைச்சு பயப்படுறவ கிடையாது. அந்த சாரதா என்கிட்ட தோத்தே ஆகணும். அத நான் சீக்கிரமே பார்க்கணும். அதனாலதான் கல்யாணத்தை இந்த மாசமே வச்சிடலான்னு முடிவெடுத்திருக்கேன். வணக்கம்மா. வாங்க ஜோசியரே. வணக்கம். 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 உட்காருங்க. சொல்லுங்கம்மா, என்ன விஷயமா என்ன வர சொல்லிருந்தீங்க? என் பேரனுக்கும் தென்றலுக்கும் இந்த மாசமே கல்யாணம் நடக்கணும். அதுக்கு ஒரு நல்ல முகூர்த்த நாளா குறிச்சு கொடுங்க. ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க. அம்மா, உங்க பேரனுக்கு 10 முகூர்த்த நாள் குறிச்சு கொடுத்திருக்கேன். இதுல எந்த நாள்ல வேணாலும் நீங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம். குறிப்பா 7ஆவதா 18ஆம் தேதின்னு ஒண்ணு குறிச்சு கொடுத்திருக்கேன் இல்லையா? அது ரொம்ப விசேஷமான நாள். அன்னைக்கு நீங்க கல்யாணத்தை வச்சீங்கன்னா ரொம்ப அமோகமா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் ஜோசியரே. நன்றிம்மா. இருங்க.
நன்றிம்மா. அப்ப நான் வரேம்மா. வரேங்க. வரேன் சார். வரேன். வாங்க. பாட்டி, என்ன பாட்டி, ஜோசியர் வந்துட்டு போறாரு? ஏதாவது விசேஷமா? எல்லாம் சந்தோஷமான விஷயம்தாப்பா. உனக்கும் தென்றலுக்கும் இன்னும் 10 நாள்ல கல்யாணம். கல்யாண தேதி குறிச்சு கொடுக்கத்தான் ஜோசியர் வந்துட்டு போனாரு. வர்ற 18ஆம் தேதி கல்யாணம். உனக்கு சந்தோஷம் தானே? என்ன பாட்டி, திடீர்னு கல்யாண தேதிய இவ்வளவு சீக்கிரம் மாத்திட்டீங்க? உன் கல்யாணத்தை சீக்கிரமா பாக்கணும்னு இந்த பாட்டிக்கு ஆசையா இருக்குப்பா. இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியே தெரியலையே. ஏதோ குழப்பம் இருக்கு. கண்டிப்பா ஏதோ குழப்பம் இருக்கு. ஏய் சாரதா, என் பேரனுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு என்கிட்டயே சவால் விட்டல்ல. இப்போ கல்யாணத்துக்கே நாள் குறிச்சிட்டேன்டி. என்னடி பண்ணுவ? உன்னை கதற விடுறேன் பாரு. ஓ, இவங்களா? நாம நேருக்கு நேரா சவால் விட்டதுக்கு அப்புறமும் நமக்கு போன் பண்ண எப்படி இவங்களுக்கு தைரியம் வந்தது? ஹலோ, சொல்லு ஆண்டாள். ஏய், யார பார்த்தடி பேர் சொல்லி கூப்பிடுற? அதுல சொல்லு ஆண்டாள்னு ஒருமையில வேற கூப்பிடுற? ஓ, நீங்களா? குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்கன்னு. அது வேற ஒண்ணும் இல்ல, உங்க நம்பர் என்கிட்ட இல்லையா, அதான். ட்ரூ காலர்ல வெறும் ஆண்டாள்னு வந்ததும் என் ஊராட்சி மன்ற ஆபீஸ்ல வேலை செய்யற ஆண்டாள் தான் கூப்பிடுறாளோன்னு நினைச்சிட்டேன். அந்த ஆண்டாளுக்கு என்னை விட 10 வயசு கம்மி தான். அதனாலதான் அவளை நான் வா போன்னு ஒருமையில கூப்பிடுவேன். ஒருவேளை ட்ரூ காலர்ல மாண்புமிகு, மதிப்பிற்குரிய, உயர் திரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடமொழியோட ஆண்டாள்னு உங்க பேரு சேர்ந்து வந்திருந்தா நீங்க தான் கூப்பிடுறீங்கன்னு நினைச்சிருப்பேன். ஆனா அந்த மாதிரிலாம் எந்த அடமொழியும் வரலையே. மொட்டையா வெறும் ஆண்டாள் தான் வந்தது. ஆனா நீங்க ஏன் நம்பரை ட்ரூ காலர்ல செக் பண்ணீங்கன்னா எப்படி தெரியுமா வரும்? உயர் திரு, ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி சாரதா அம்மான்னு ரொம்ப மரியாதையா வரும். கத்தாதீங்க. இந்த மரியாதை எல்லாம் தானா வரணும். இந்த மரியாதையை நானா கேட்டு வாங்கல. இந்த ஊர் ஜனங்க எனக்கு தானா கொடுத்தது. ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி மரியாதை எல்லாம் நீங்க கேட்டாலும் கிடைக்காதுல்ல. என்ன பண்றது? உங்க கேரக்டர் அப்படி. ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசுற. அது உங்களுக்கு இப்பதான் புரியுதா? சரி சொல்லுங்க, என்ன எனக்கு திடீர்னு போன் எல்லாம் பண்ணிருக்கீங்க? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன நேருக்கு நேரா சந்திச்சு என் பேரனுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன்னு சவால் விடுவ?
இத சொல்லதான் கால் பண்ணீங்களா? இல்லடி, அந்த கல்யாணம் ரொம்ப சீக்கிரமாவே நடக்க போகுதுன்னு சொல்றதுக்காகத்தான் கால் பண்ணேன். புரியலையே, சீக்கிரமான எப்போ? இன்னும் 1 ஹவர்லயா? கிட்டத்தட்ட அப்படித்தான். என்னடி சத்தத்தையே காணோம், பதட்டம் ஆயிட்டியா? பயப்படாத, கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் இருக்கு. என்னது 10 நாளா? ஆமா, 10 நாள் தான். ஜோசியரை வச்சு தேதி எல்லாம் குறிச்சாச்சு. வர்ற 18ஆம் தேதி கல்யாணம். முடிஞ்சா வந்து தடுத்து பாரு. எப்படிடி நீ தடுக்க போற? ஊர்ல இருந்தே வா, இல்ல இங்க நேர்ல வந்தா? எப்படி வேண்டாலும் முயற்சி பண்ணு. ஆனா கடைசியில ஜெயிக்க போறது இந்த ஆண்டாள் தான். இந்த ஆண்டாளை பத்தி சரியா புரிஞ்சுக்காம அனாவசியமா சவால் விட்டல்ல, இன்னும் 10 நாள்ல உன்னை எப்படி மண்ண கவ்வ வைக்கிறேன்னு பாரு. பார்க்கலாம், மண்ண கவ போறது நானா இல்ல நீங்களான்னு. ஓ, என்ன ஜெயிச்சிடலான்னு உனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கா? உங்களை ஜெயிக்கிறது எனக்கு வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல, வைராக்கியம். ஜெயிச்சு காட்டுறேன். யார் ஜெயிக்கிறா யார் தோக்கறான்னு இன்னும் 10 நாள்ல தெரிய தரடி போகுது. அதுக்கு ஏன் இன்னும் 10 நாள் வரைக்கும் காத்திருக்கணும்? இந்த கல்யாண விஷயத்துல ஜெயிச்சது நான் தான் இப்பவே தெரிஞ்சிருச்சே. என்னடி உளற? நான் உளரல, உண்மையதான் சொல்றேன். என்ன புரியலையா? இன்னும் 2 மாசம் கழிச்சு நடத்தலான்னு முடிவு பண்ணியிருந்த கல்யாணத்தை இப்படி அவசரமா 10 நாள்ல நடத்திடலான்னு முடிவு பண்ணி தேதியை மாத்திட்டீங்கல்ல. இதுவே எனக்கு கிடைச்ச முதல் வெற்றி தான். இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு நான் சவால் விட்டதுனாலதான் நீங்க பயந்து போய் கல்யாண தேதிய இவ்ளோ சீக்கிரம் மாத்தி வச்சிருக்கீங்க, அப்படிதானே? ஓ, நீ அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? வேற எப்படி? சவால்ல நீ தோத்து போறத நான் பாக்குறதுக்கு எதுக்காக 2 மாசம் வெயிட் பண்ணணும்? நீ ஏன் முன்னாடி தோத்து போய் நிக்கிறத நான் சீக்கிரமே பார்க்கணும். அதுக்கு தாண்டி கல்யாணத்தை 10 நாள்ல மாத்தி வச்சுட்டேன். எப்படி இந்த ஆண்டாள்? பிரமாதம். ஆனா இந்த காரணம் எல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. நம்பி தாண்டி ஆகணும். நான் சொன்ன மாதிரியே 10 நாள்ல இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். என்ன மீறி முடிஞ்சா நடத்தி காட்டுங்க. நிச்சயம் நடத்தி காட்டுறேன்டி. முடிஞ்சா வந்து தடுத்து பாரு.